ஆனைமலை மதுரையில இருக்கக்கூடிய இந்த ஒரு மலை பார்க்கிறதுக்கு ஒரு யானை உண்மையா படுத்திருக்க மாதிரியே தெரியும். இந்த மலை எப்படி இயற்கையாவே அமைஞ்சிச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? இது மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் சமண மதத்தை பரப்ப நினைத்த சமண முனிவர்களுக்கும் இடையே நடந்த மந்திர போர்னு திருவிளையாடல் புராணம் சொல்லுது. மதுரையில சிவன் வழிபாடு ஓங்கி இருந்த காலத்துல சமணர்கள் மந்திர தந்திரங்கள் மூலமா ஒரு பிரம்மாண்ட யானையை உருவாக்கி மதுரையை அழிக்க அனுப்புறாங்க. அப்போ மதுரையை காப்பாத்த சொக்கநாதர் சிவபெருமான் ஒரு அம்பை ஏவி அந்த யானையை அதே இடத்துல கல்லாவும் மாத்துறார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆனைமலை. இது திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடிய ஒரு கதைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மதுரை மக்களோட நம்பிக்கையும் இதுதான். சமண முனிவர்கள் இந்த மலையேறி போய் அங்க தங்குனதாகவும் தியானம் பண்ணதாகவும் போறதுக்கு முன்னாடி சில குறியீடுகளை விட்டுட்டு போனதாகவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டீங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் இன்னும் அங்க இருக்கு. அது மட்டும் கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமண முனிவர்கள் அங்க தங்குனதுக்கும் தியானம் பண்ணதுக்கும் அங்க இருக்கக்கூடிய சமண படுக்கைகள் தான் ஆதாரம். அங்க ஒரு சுனை இருக்கான், எந்த நாட்கள்லயுமே அந்த ஒரு சுனை வற்றவே வற்றாதான். இந்த மலையோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒத்தக்கடை யோக நரசிம்மர் குடவரை கோயில், மலையை குடைஞ்சி செய்யப்பட்ட அந்த சிலை பார்க்கிறதுக்கு ரொம்ப உக்கிரமா இருக்குமா. இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு ரகசிய சுவர் இருக்கதாகவும் அந்த ஒரு சுவர் இந்த மலைக்கு அடியில போகக்கூடிய சுரங்க பாதையை மறைச்சு வச்சிருக்கதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சிலை ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நிறைய பேர் நம்புறாங்க. அந்த காலத்துல இந்த ஒரு மலைய நேச்சுரல் போர்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மலை பார்க்கறதுக்கு யானை வடிவத்துல இருக்கனால எதிரிகள் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு யானை படையே நிக்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துமா. ஆனைமலையோட மேலே ஏறி பார்த்தா மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய 8 திசைகளையும் கண்காணிக்க முடியுமா. ஒரு குறிப்பிட்ட உச்சியில காத்து ஒரு வினோதமான சத்தத்தை ஏற்படுத்துமா. அந்த சத்தம் கேட்டா மதுரை ஏதோ ஆபத்து நெருங்குறதா எச்சரிக்கையா அந்த காலத்துல எடுத்துப்பாங்களாம். உங்கள எத்தனை பேர் ஆனைமலை போயிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரீஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.